கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். தேவன் தாமே நம்மளோடு இடைபடும்படியாகவும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பும்படி மத்தியானம் இருக்கிற நம்முடைய அந்நிய பாஷை ஜெபத்திற்காகவும் ஒரு நிமிடம் ஸ்தோத்தரித்து தேவ செய்திக்காய் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே இம்மட்டும் ஸ்தோத்தரிக்க, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிற அந்நிய பாஷையை ஜெபத்தை கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் அதை நீ நேர்த்தியாய் வழிநடத்தி அருள்வீராக. கடந்த வாரத்திலே உடைய பிரசனம், உடைய கிருபை எங்களை ஆளுகை செய்தது போல இந்த வாரமும் ஆண்டவரே மேலான கிருபையினாலும் மேலான அபிஷேகத்தினாலும் நவமான பாஷையினால் எங்களை நிரப்பி அருள்வீராக ஆண்டவரே. அதே போல இப்பொழுது இருக்க தேவ செய்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசி அருள்வீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே தங்கும்படி எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவனே, உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தவப்படுவதாக. நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தி அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது: நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து. தேவனுடைய கிருபையினாலே இந்த வசனத்தை வைத்து நாம் நேற்று இரவுதிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த செய்தியின் தலைப்பானது சமீபம் என்கிற வார்த்தையை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். அதிலே நாம் பார்த்தோம், வேதத்திலே சமீபம் என்றால் 2 அர்த்தத்தை காண்பிக்கிறது. ஒன்று, அது அவரோடு சேர்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை காட்டுகிறது. நாம் சமீபம் என்பது அவரோடு நாம் சேர்ந்து கொள்ளுதல், அவரோடு அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கிறதை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, சமீபம் என்பது நாம் அவரை அறிந்து கொள்வது அல்லது நாம் அவரை அறிந்து கொள்வதும் அவர் நம்மளை அறிந்து கொள்வதும் தான் சமீபம் என்று பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல நம் வேதத்திலே நாம் பார்த்தோம், வேதத்திலே 3 விதமான சமீபங்களை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒன்னு, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 2வது, நாம் அவரோடு சமீபமாய் இருக்கிறோம். 3வது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதில் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்கிறதை குறித்து தான் நேற்று இரவு நாம் தியானித்தோம். கர்த்தர் சமீபமாய் இருந்தால் அங்கு என்ன நடக்கிறது, அது எதை காட்டுகிறது? அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறதை காட்டுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மளோடு வாசம் பண்ணும் பொழுது அவர் பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார். நொறுங்கொண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். பணிந்த ஆவி என்றால் யார்? தேவனை பணிந்து கொள்ளுகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை நம்பி வாழுகிறவர்கள். அவர்கள் ஏற்கனவே தேவனை நம்பி இருந்தாலும் ஏன் அவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறாராம்? விசுவாசிக்கிறதும் நம்புகிறதும் என்பது அது ஆவியை உயிர்ப்பித்தது கிடையாது, அது ரட்சிக்கப்படுகிறதை காட்டுகிறது. ஆனா என்றைக்கு பரிசுத்தாவியினால் நாம் ஆளுகை செய்யப்படுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் தேவனால் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்பதை வசனத்திலே நாம் பார்த்தோம். ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்டு இருக்கணும். உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம், ஒரு தேவ பிள்ளை ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அங்கு என்னென்ன நடக்கும்? 3 காரியம் நடக்கும் என்று நாம் பார்த்தோம். ஒரு கந்தாகியை மந்திரியை கொண்டு நாம் பார்த்தோம், எத்தியோப்பிய மனுஷனை கொண்டு. அதுல 3 காரியம் அவனுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது. என்னென்ன? 1, அவன் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறான். 2வது, அவனுக்கு வேதத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. 3வது, அவனுக்கு ஆவியின் அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த கந்தாகி மந்திரியின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனை பணிந்து கொள்ளும்படியாக எருசலேமுக்கு வந்தவன் என்று சொல்லியிருக்கு. அவன் ஒரு எத்தியோப்பியன். அவன் கந்தாகி மந்திரியோடைய பொக்கிஷங்களுடைய தலைவன். ஆனாலும் அவனுக்குள் விசுவாசம் இருந்தபடியினால் அவன் எருசலேமுக்கு வருகிறான்.
அவன் தேவனை தொழுது கொள்கிறான், ஆனா அவனுக்குள்ளாக ஆவியின் உயிர்ப்பிதல் இல்லை. ஏனென்றால் வசனமே சொல்லுகிறது, அவனே சொல்லுகிறான், ஏசாயா புஸ்தகத்தை வாசித்த பின்பும் அவனால் அந்த ரகசியங்கள் அவனுக்கு வெளியரங்கமாக்கப்படவில்லை. அவனால் வேத ரகசியங்களை, வேதத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. எழுத்தான அர்த்தத்தை புரிந்திருக்கிறான், ஆவியின் அர்த்தத்தை புரியல. அப்பதான் தேவன் பிலிப்புவை கொண்டு வந்து அவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். உடனே அவன்கள் கண்கள் திறக்கப்படுது, அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான். அவன் ஆவிக்குரிய அனுபவமாகிய பிலிப்புவை கர்த்தர் ஆவியில எடுத்துக்கொண்டு போனதை அவன் கண்ணால் பார்த்து அவன் சந்தோஷப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு தேவ பிள்ளையோடு கர்த்தர் சமீபமாய் இருந்தால் அவர்கள் முதலாவது ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் தேவ பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற அனுபவத்தையுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு வேதத்தின் ரகசியங்கள் வெளியரங்கமாக்கப்படுகிறது. எழுத்தின் அர்த்தம் அல்ல, வேதத்தின் ரகசியங்கள், ஆவிக்குரிய அர்த்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுகிற அல்லது ஆவியின் அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில வருகிறது என்று பார்க்க நம்மளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாக தான் நாம் இன்றைக்கு இரண்டாவது சமீபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்ப இங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு சமீபமா இருந்தார் என்று நாம் பார்த்தோம். அப்ப கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்றால் எப்பொழுது அவர் சமீபமா இருப்பார்? வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிற யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சமீபம் என்றால் சேர்ந்து கொள்ளுதல் என்று ஏற்கனவே அர்த்தத்தை பார்த்தோம். அப்ப இங்க வசனம் சொல்லுது, எப்பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமா இருப்பாராம்? எப்பொழுது நாம் அவரோடு சேர்க்கப்படும் பொழுது, நாம் அவரோடு போய் சேர்ந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளோடு சேர்ந்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். இது எல்லாமே இப்ப வருகிற வார்த்தை எல்லாமே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற வார்த்தை. புதிதாய் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து சொல்லல, தேவனுடைய ரட்சிப்பை பெற்று அவரை விசுவாசிக்கிற ஜனங்களை குறித்த வார்த்தை தான் இவைகள் எல்லாமே. அப்ப இங்க வசனம் சொல்லுது, தேவனோடு நாம் சேர்க்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு சமீபமாய் வருகிறார். அப்ப அந்த ஆவியிலே நடத்தப்படுகிற அனுபவம், வேதத்தின் ரகசியங்கள் வெளியிடங்கரமாக்குகிற அனுபவம், ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கணும். அந்த கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கணும்னா நாம் அவருக்கு முதலாவது சமீபத்தில் இருக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நாம் அவரோடு இணைந்து கொள்ளுகிற ஜனமாய் காணப்படணும். நாம தூரத்தில் நின்னுட்டு, ஆண்டவரே என் பக்கத்துல வாங்க, என்னோட வாங்க, என்னோடத்துல வந்து உட்காருங்க, எனக்கு வேதத்தை வெளிப்படுத்துங்க, எனக்கு ஆவியின் அனுபவத்தை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி தேவன் செய்கிற தேவனாய் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அவரோடு சேர்க்கப்படும் பொழுது அவர் நம்மளோடு சேர்ந்து கொள்ளுவார். அதைத்தான் யாக்கோபு 4:8 சொல்லு பாருங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்படணும்னா கர்த்தரோடு சேர்ந்த ஜீவியமாய் காணப்படணும். கர்த்தரோடு இணைந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். நாம் அவரை விசுவாசிக்கிறோம், அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு நம்முடைய ஜீவியம் நமக்கு பிடித்த மாதிரி நம்ம நடந்துட்டு கர்த்தரை விட்டு விலகி போகிற வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் அதுல எந்த பலனுமே கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கான எந்த பலனுமே கிடையாது. அப்ப இங்க வசனம் சொல்லுது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் எப்படி காணப்படணுமாம்? அவரோடு சேர்ந்தவர்களாய் காணப்படணும். அவரோடு கைகளை கோர்த்து அவரோடு நடக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவரோடு சேர்ந்து கொள்ளுதல் அல்லது அவரோடு நாம் சமீபமா இருக்க வேண்டும் சொல்லுகிறது. அப்ப அவரோடு சேர்ந்து கொள்ளுதல் என்றால் எது? அது எதை காட்டுகிறது? வசனம் இப்படியா சொல்லுகிறது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது, அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அவரை தேடுங்கள், அவரை தேடினால் அவரை கண்டுபிடிப்போம். 2வது, அவரை கைவிடாமல் நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அவரோடு சேர்ந்து கொள்ளுகிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? அவரை நாம் முதலாவது தேடுகிற ஜனமாய் காணப்பட வேண்டும். அவரோடு நாம் சேர்ந்து கொள்ளுகிற ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் அவரை தேடுகிற அனுபவத்திலே நாம் காணப்பட வேண்டும். அவரை தேடினால் மாத்திரமே அவருக்கு நம்மளுக்கு வெளியரங்கமாக்கப்படுவார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம், 1 நாளாகம் அல்ல, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அது என்னுடைய 2வது பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்,
நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப நாம் கர்த்தரோடு இணைந்த ஜனமாய் காணப்படும் போது மாத்திரமே அவர் நம்மளோடு இணைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம்? முதலாவது, அவரை தேடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவரை நீங்கள் கைவிட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரை விட்டு விட்டீர்கள் ஆகியில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்ப ரெண்டு காரியம் சேர்ந்ததுதான் அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறதை காட்டுது. ஒன்று, அவரோடு நாம் அவரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படணும். இரண்டாவது, அவரை ஒருபோதும் நாம் விட்டு விடாதவர்களாய் காணப்படணும். ஒருபோதும் நாம் அவரை விட்டு விடாதவர்களாய் காணப்படணும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது அவரை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கு. அப்ப அவரை தேடுதல் என்றால் என்ன அர்த்தம்? அது எப்பொழுது நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது அது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15:4 வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அப்ப எப்பொழுது நாம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம், எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை தேடணுமாம், நம்முடைய நெருக்கத்திலே நாம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய நெருக்கத்திலே. ஏனென்றால் இன்றைக்கு அநேக போராட்டங்கள் அநேக தேவ பிள்ளைகளுக்கு வருது. போராட்டம் வரும் பொழுது நம்முடைய பார்வை எங்கு ஓடுகிறது? மனிதர்களை நம்பி ஓடுது, பேங்க் பேலன்ஸை பார்க்க ஓடுது, அல்லது நம்முடைய குடும்பத்தினர் இடத்துல ஓடுது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது நாம் நம்முடைய நெருக்கத்துல எப்படி செய்யணும்? தேவனை தேடுகிற ஜனங்களாய் நாம் காணப்படணும். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருக்கணும். குறிப்பாய் நம்முடைய நெருக்கத்திலே தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படணும். ஏனென்றால் நம்முடைய நெருக்கம் வரும் பொழுதுதான் நாம் யார் என்பதை வெளியரங்கமாக்கப்படும். எப்படி ஒரு தங்கம் ஒரு அக்கினியில போடப்பட்ட உடனே, தீயில போடப்பட்ட உடனே தான் அது சுத்தமான தங்கமா இல்ல அது மற்ற பொருட்கள் கலந்த தங்கமா என்பதை புரிந்து கொள்ள முடியுமோ, எப்படி ஒரு வெள்ளி அக்கினியில போடப்பட்டு அது சுத்தமாக்கப்பட்டு அது சுத்தமான தங்கத்தை மட்டும் பிரித்தெடுக்கிறோமோ, அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த நெருக்கம் என்பது கண்டிப்பாய் காணப்படும். ஆனால் அந்த நெருக்கத்திலே நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கணும். அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவ ஜனங்கள் இந்த நெருக்கத்திலே கர்த்தரை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அநேகர் நெருக்கத்திலே கர்த்தரை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார். நீங்க வெளியில நீங்க நிறைய நியூஸ் பார்க்கலாம். நீங்க குறிப்பா இந்த கொரோனா டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்களும் சரி, நிறைய தேவ பிள்ளைகளும் தேவனை விட்டு ஓடினவர்களாய் காணப்படுகிறார்கள். நாங்க இருக்கிற ஈக்குவடார் தேசத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தேவனுடைய ஊழியத்துக்காக வந்தோம், நாங்க காதார கேட்டது, நாங்க ஊழியத்துக்காக வந்தோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கல, அதனால நாங்க திரும்பியும் வேலைக்கே போயிட்டோம். நாங்க தேவனுக்காய் நிக்கணும்னு நினைச்சோம், ஆனா எங்க வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் போராட்டம் இருந்துச்சு. ஆனா இவர் சொன்னாரு, இப்படி செய்யுங்க சொன்னாரு, உடனே அவர் சொன்னதை செஞ்சோம், உடனே எங்களுடைய வாழ்க்கை மாறி. நிறைய பேரு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வாழ்க்கையில வந்த பின்பும் ஒரு நெருக்கம் வந்த உடனே அவரை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அவரோடு நாம் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நெருக்கத்திலே நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய போராட்டத்திலே, நம்முடைய உபத்திரவத்திலே, நம்முடைய கஷ்டங்களிலே, நம்முடைய பாடுகளிலே அவரோடு நாம் இணைந்திருக்கிற ஜனமாய் காணப்பட்டு வேண்டும். ஆசீர்வாதத்தை பெறும்போது மாத்திரம் அல்ல, அவரால் நாம் நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருகும் போது மாத்திரம் அல்ல, நம்முடைய கண்ணீரை துடைக்கும் போது மாத்திரம் அல்ல, நம்முடைய நெருக்கத்திலும் நம்முடைய கண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுதும், நம்முடைய பாதங்களிலே முட்கள் குத்தப்படும் பொழுதும், நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக உபத்திரவத்தை அனுபவிக்கும் பொழுதும் அவரோடு நாம் சேர்க்கப்பட்டு இருக்கும் பொழுது நாம் அவருடைய பலத்தை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதே போல நாம் அவரை தேடும் பொழுதுதான் நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே அவரை தேடுங்கள். அப்ப நெருக்கம் என்பது எதை காட்டுகிறது? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான நெருக்கங்கள் இருக்கிறது. மனிதர்களினால் வருகிற நெருக்கம், ராஜாக்களினால் வருகிற நெருக்கம், சத்துருக்களினால் வருகிற நெருக்கம்,
சில இடங்கள்ல தேவனே நெருக்கத்தை அனுமதித்து தேவனால் வருகிற நெருக்கம் என்று சில நெருக்கங்களை வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு நெருக்கத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதை குறித்ததான வசனத்தை நாம் வாசிப்போமாக. வசனம் எப்படி சொல்லுகிறது? மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுகிறது, சில விதைகளை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இங்க ஒரு விதமான நெருக்கத்தை பார்க்கிறோம். என்ன நெருக்கமா? முள் என்கிற நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக நெருக்கம் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோமாக. நெருக்கத்தை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுவது? நான் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் நெருக்கப்படுகிறேன் என்பதை நம்ம எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்வது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை சொல்லுகிறது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு மனுஷன் நெருக்கப்படுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவர்கள் ஆத்துமா விசனப்பட்ட ஆத்துமாவாய் காணப்படுமா? இங்க என்ன நடக்கிறது? தெலீலாள் சிம்சோனை விசனப்படுத்துகிறார். அவனுடைய ஆத்மா விசனப்படுத்து. எப்படி? அவனை ஒவ்வொரு நாளும் நெருக்கி அவனை விசனப்படுத்துகிறான். அந்த வசனம் சொல்லு பாருங்க, தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. இந்த தெலீலாள் என்கிறவளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சிம்சோன் அவளை விரும்பினாள் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் விரும்பி அந்த ஸ்திரீயோடு காணப்படுறான். ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாளும் நெருக்கம். அவளோடு நேரத்தை செலவிடும் பொழுது, அவளோடு இருக்கிற சமயங்களில் அவனுக்கு நெருக்கத்துல தான் காணப்படுகிறான். அவனோட கடைசியில் எந்த நிலைமைக்கு வந்துட்டான் பாருங்க, செத்தா போதும் என்கிற நிலைமைக்கு அவனுடைய ஆத்துமா அங்க தள்ளப்படுகிறது. இதுதான் நெருக்கத்தை காட்டுகிறது. நெருக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர்களுடைய ஆத்துமா விசனப்பட ஆரம்பிக்கும். அவர்களுடைய ஆத்துமா கவலைக்குள்ளாக்கப்படும். அவர்களுடைய ஆத்துமா போராட்டத்துக்குள்ளாக நுழைந்து விடும். இது இன்னும் விளக்கமாய் நாம் பார்த்தோம் என்றால் அதற்குரிய விளக்கத்தை நீங்க பார்க்கணும். சங்கீதம் 31:9வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 31வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. இங்க நியாயாதிபதிகள்ல நான் பார்க்கிறோம், அவன் சாகுவதற்கேற்ற ஆத்மா விசனப்பட்டது. ஆனா இங்க சங்கீதக்காரன் அதை விளக்கமா எழுதுகிறான் பாருங்க. எப்படி ஒரு நெருக்கப்பட்ட மனுஷனுடைய காரியம் இருக்குமா? அவனுடைய ஆத்மா விசனப்பட்ட எப்படி காணப்படுவான்? அவன் கண்கள் கருகி போனதாய் காணப்படும். அவன் ஆத்மாவும் அவன் வயிறும் கருகி போனதை போல காணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால தெளிவா எதையும் காண முடியாது. அவன் பார்க்கும் பொழுது, அந்த மனுஷன் பார்க்கும் பொழுது எது உண்மை எது தீமை என்று அவனால் விலக்கி பார்க்க முடியாது. எது நன்மையானது எது கெட்டது என்பதை அவனால் விலக்கி பார்க்க முடியாது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்கிற தெளிவான ஒரு முடிவுக்கு அவனால் வர முடியாது. எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம், எதை பார்த்தாலும் ஒரு போராட்டம், எதை பார்த்தாலும் ஒரு குழப்பம், எதை பார்த்தாலும் ஐயோ எனக்கு ஆபத்தாய் முடிந்து விடுமோ என்கிற பயமுடையவர்கள் தான் நெருக்கத்திலே காணப்படுகிறவர்கள். அவர்கள் ஆத்மா விசனப்படுது. இரண்டாவது சொல்லுவாங்க, அவர்கள் ஆத்மா கருகி போயிற்று. ஆத்மா கருகி போயிற்று என்ன அர்த்தம்? ஜீவியம், அவர்களுக்கு ஜீவியத்தை குறித்ததான நம்பிக்கை இல்லாத அனுபவத்தை கண்டு. ஏனென்றால் நம்முடைய சரீரத்துல 3 காணப்படுகிறது. ஒன்று சரீரம், ஆத்துமா, ஆவி. இந்த சரீரம் சரீரம் ஆத்துமாவை நடத்துகிறதா இருந்தா அது மாம்சீகத்துல கொண்டு போகிறதை காட்டுகிறது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. நம்முடைய ஆவி ஆத்துமாவை நடத்துகிறதா இருந்தால் அது தேவனுக்கு கொண்டு செல்லுகிற காரியமாய் காணப்படுகிறது. தேவனுக்கு உகந்தபடி நம்மளை நடத்துகிறது. ஏன்னா ஆவி பரிசுத்தாவினால் நடத்தப்படும். அந்த ஆவி நம்முடைய ஆத்துமாவை ஆளுகை செய்கிறபடியினால் நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு உகந்ததா இருக்கும். சரீரம் உலகத்தின் இச்சையை நோக்கி ஓடுகிறபடியினால் அது உலகத்தின் பக்கம் இழுக்கிறதாய் காணப்படும். அப்ப ஆத்துமாங்கிறது நியூட்ரல். ஆத்துமா தான் ஜீவனாய் காணப்படுது. அப்ப இங்க சொல்லுது ஆத்துமா கருகி போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாழுவதற்கு அவனுக்கு விருப்பம் கிடையாது. நான் வாழ்ந்து என்ன செய்ய? நான் வாழ்கிறதுனால எனக்கு என்ன பயன் இருக்கு? நான் வாழ்றதுனால எனக்கு என்ன நன்மை இருக்கு? இங்க பார்த்தா சந்தோஷம் கிடையாது, இந்த பக்கம் பார்த்தா சமாதானம் கிடையாது, இந்த பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி கிடையாது. எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு.
எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. நான் யாரையும் நம்ப முடியல, யாரையும் பார்த்தாலும் என்னால ஒரு முடிவெடுக்க முடியல. எல்லாரும் என்னை ஏமாற்றுகிறார்கள், எல்லாரும் என்னை ஒரு அற்பமா எண்ணுகிறார்கள் என்று சொல்லி தங்களுடைய ஜீவியத்தையே வருத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கடைசி அவங்க வாழ்க்கை எப்படி மாறுதோம் பாருங்க. அவள் வயிறும் கூட கருகி போயிற்று. வயிறு கருகி போகிறது என்பது எது தெரியுமா? எந்த ஆகாரத்தையும் உண்ணுவதற்கு அவர்கள் விருப்பம் கிடையாது. நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான பொருளை நீங்க கொடுத்தாலும் அவர்கள் சாப்பிட மாட்டாங்க. இப்ப இந்த ஃபேமஸ் ஆகிட்டு வருது, அது என்னன்னா அந்த தங்க, அந்த 24 கேரட் தங்க அந்த ஷீட் போட்டு உணவு கொடுக்கறது, பர்கர் மேல சாப்பாட்டு மேல எல்லாம் போட்டு தங்க முலாம் பூசின மாதிரி அது போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப காஸ்ட்லியான இதுன்னு சொல்றாங்க. அதையே அவங்ககிட்ட நீங்க கொடுத்தா கூட அதை வேண்டா விருப்பா சாப்பிடுவாங்க, அல்லது அதை சாப்பிட கூட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வாழுவதற்கு, அல்லது ஏன் நான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டா இன்னும் கொஞ்ச நாள் வாழணுமே, நான் சாப்பிட்டா எனக்கு இன்னும் பலன் வந்துருமே, நான் எதற்காக சாப்பிடணும் என்று சொல்லி தங்கள் வயிறு கூட கருகி போயிருமாம். ஆகாரம் இல்லாமல் ஒட்டி அப்படியே அந்த வயிறு பார்த்தீங்கன்னா ஒட்டி போய் காணப்படும். இதுதான் ஒரு மனிதன் நெருக்கப்பட்டதற்கான அடையாளம். அவன் கண்கள் பார்த்தா எப்போ பார்த்தாலும் அவன் கண்களை சுற்றிதான கருவலியம் இருக்கும். அது தூக்கமின்மையினால் அல்ல, அவனுடைய சோகத்தினால். அவன் அழுது அழுது கண்கள் பூத்து போய் அவன் கண்கள் கருகி போனதாய் காணப்படும். அவனிடத்துல பேசுனீங்கன்னா எந்த ஒரு உயிருள்ள வார்த்தைகள் அந்த மனுஷனுடைய வாயில இருந்து வராது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு சாகவும் விருப்பம் இல்லை, அதாவது தற்கொலை பண்ணி கொள்ளுகிறதுக்கும் விருப்பம் கிடையாது. கர்த்தரும் அவனுடைய வாழ்க்கையை எடுக்கல என்று சொல்லி அவன் வாழ்க்கையை குறித்தவன் விரக்தி அவனுக்கு காணப்படும். மூன்றாவதாக, அவனுக்கு என்னதான் நீங்க நல்ல சாப்பாடு கொடுத்தாலும் சரி, என்னதான் ஆகாரத்தை கொடுக்க விரும்பினாலும், அவர்களை என்னதான் நீங்க தேற்றினாலும் அவர்கள் ஆகாரத்திற்கு விருப்பம் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். இதுதான் நெருக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. நீங்க இதை யாரையாச்சும் நீங்க போய் பேசி பார்த்தீங்கன்னா இந்த 3 அடையாளங்கள் இல்லை, ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தா கூட அவர்கள் வாழ்க்கை நெருக்கத்திலே காணப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இன்றைக்கு தேவன் கேட்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் காணப்படுகிறதா? சிம்சோனை போல ஒவ்வொரு நாளும் நெருக்கம், ஒவ்வொரு நாளும் அவதிப்படுறது. நான் இன்னைக்கு செத்தா பரவாயில்லை என்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்களா? உங்க கண்கள் பூசி போகிற நிலைமையில, உங்கள் கண்கள் கருகி போனபடி ஒவ்வொரு நாளும் அழுக அழுக அழுக, இதனால எதையும் தெளிவான முடிவு எடுக்க முடியல, யாரையும் நம்ப முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்களா? அல்லது உங்கள் ஆத்துமா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று விரக்தியிலே காணப்படுகிறதா? அல்லது எதையுமே சாப்பிட்டு புஷ்டியாய் இருக்க விருப்பம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளுவோமாக. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நெருக்கத்திலே அவரோடு நாம் சேர்ந்து கொள்ளணும். அவர் நம்மளிடத்துல வர வாஞ்சியாய் இருக்கிறார், அவர் நம்மளை வந்து தேற்ற வாஞ்சியாய் இருக்கிறார், அவர் நம்முடைய இடத்துல வந்து நம்முடைய கஷ்டங்களை போக்க வாஞ்சியா இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு சேர்க்கப்பட்டால் மாத்திரமே அவர் நம்மளோடு சேர்ந்து கொள்ளுவார். சிம்சோனுடைய வாழ்க்கையில அதான் நடந்துச்சு. அவனை ஏளனம் பண்றாங்க, அவன் கண்களை பிடுங்கி போடுறாங்கன்னு சொல்லி கர்த்தர் இறங்கல. எப்ப சிம்சோன் சொன்னான, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க, ஒரு விஷயம் எனக்கு பலத்தை கொடுங்கன்னு எப்போ சிம்சோன் கேட்டானோ உடனே அவனுடைய பலன் திரும்ப வந்தது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனுக்கு பலத்தை கொடுத்தார். அப்ப இன்றைக்கு நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறோம் என்றால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு சேர்ந்து கொள்ளுகிறேன். நான் மனிதர்களை நம்பினேன், அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். என் குடும்பத்தினரை நம்பினேன், அவர்கள் என்னை ஏமாத்திட்டாங்க. என் சொந்த சகோதரனையும் சகோதரர்களை நம்பினேன், அவர்களும் என்னை ஏமாற்றினார்கள். ஏன் என் சொந்த பிள்ளைகளே என்னை ஏமாற்றி இன்னைக்கு நெருக்கத்திலே நான் காணப்படுகிறேன். அப்ப தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அப்ப தேவம் சொல்லுகிறது, நமக்கு நெருக்கம் வரும் பொழுது நாம் தேவனிடத்தில் சேர்ந்து கொள்ளும். அப்ப இங்க நாம் பார்க்கிற முதலாவது நெருக்கம் என்ன நெருக்கம்? முள் என்கிற நெருக்கத்தை நாம் குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13:14 மத்தேயின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும். அந்த வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்து, அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறாராம், எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து நாம் கர்த்தரிடத்துல சேர்ந்து கொள்ளணுமா? முள் என்கிற நெருக்கத்திலிருந்து. அப்ப முள் என்றால் எதை காட்டுகிறது?
முள் என்றால் வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவே விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போட்டதனால் அவன் பலனற்று போவான். அவனை நெருக்குகிறது. இங்க வசனம் சொல்லி இருக்குது. ஆனா இந்த வசனம் எங்க இருக்கிறது? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கு. அவனை நெருக்கிறதுனால அவன் பலனற்று போகிறான். எது இது நெருக்கிறதுனால? உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நீங்க லூக்கா புஸ்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அங்கு உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யம், மூன்றாவது இன்னொரு காரியத்தை சொல்லுது. லூக்கா 8:14 சொல்லுகிறது சிற்றின்பம். அப்ப முள் என்கிற நெருக்கம் அல்லது முள் என்றால் எதை காட்டுகிறது? உலகத்தின் கவலைகள் முதலாவது, இரண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மூன்றாவது சிற்றின்பம். இந்த மூன்றை குறித்து நாம் தியானிப்போமாக. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது உலகத்தின் கவலைகள். அப்ப உலகத்தின் கவலைகள் என்றால் என்ன? அதை குறித்து வேதம் அழகாய் தெளிவாய் ஒரு வார்த்தையை சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுகிறது, உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். உலகத்தின் கவலை என்றால் என்னவாம்? தட்டுமுட்டுகளை குறித்ததான கவலை. உலகத்தின் கவலை என்பது தட்டுமுட்டுகளை குறித்ததான கவலை. இங்க யார் சொல்லுகிறார்? யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடத்துல சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ போய் உங்க குழந்தைகளையும் மனைவிகளையும் யாக்கோபு நம்முடைய தகப்பனையும் நீங்க அழைச்சிட்டு வாங்க. ஆனா உங்களுடைய தட்டுமுட்டுகளை குறித்ததான கவலை வேண்டாம். எந்த தட்டை எடுத்துட்டு வருவோம், எகிப்துல போய் எதை வச்சு நம்ம சாப்பிட போறோம் அல்லது என்ன சாப்பிட போறோம் என்கிற கவலை உங்களுக்கு அவசியம் வேண்டாம். உலகத்தின் கவலை உங்களுக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் யாக்கோபினுடைய நாட்கள் அவர்களுக்கு உலகத்தின் கவலை தான் இருந்துச்சு. நீங்க வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எகிப்துக்கு வருவதற்கான காரணம் என்ன? யோசேப்புக்கு தரிசனத்துல கர்த்தர் வியாக்கியானம் கொடுத்தார் அல்லவா, ஒரு பஞ்ச காலம் வரும் என்று. அந்த பஞ்சம் யாக்கோபின் சந்ததியும் கொடிய பஞ்சமாய் காணப்பட்டுச்சு. யாக்கோபின் சந்ததிக்கும் அது பாதிப்பாய் காணப்பட்டது. அப்ப அதனால் அவர்களிடத்துல தியானியம் இல்லை, அவர்களிடத்தில் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் போகிறது. அவர்களுக்கு உலகத்தின் கவலை வருது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போகிறோம், ஆடு மாடுகளுக்கு என்ன கொடுக்க போறோம், நம்முடைய மனைவிக்கு என்ன கொடுக்க போகிறோம் சொல்லி உலகத்தை குறித்ததான கவலை காணப்படுது. அப்பதான் யோசேப்பு சொல்லுகிறான், உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவர் சொல்றான் பாருங்க, உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசமுள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இப்ப கட்டளையிட்டபடியே செய் என்றான். இன்றைக்கு கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தட்டு முட்டுகளை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன பாத்திரத்தை வாங்கி வைக்கலாம், எந்த பாத்திரத்தை நாம் நிரப்பலாம், எந்த பொருளாதாரத்தை குறித்து நாம் பார்க்கலாம், எந்த காரியத்தை குறித்து நாம் சந்திக்கலாம், யோசிக்கலாம் என்று சொல்லி தட்டு முட்டுகளை குறித்து நாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோமா? வசன தெளிவாய் சொல்லுது, உங்க தட்டு முட்டு என்று சொல்லுகிறது பொருட்கள், ஆசைகள், இவைகளை குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்படி காணப்படுகிறோம் என்றால் உலகத்தின் கவலையிலே நாம் காணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது லௌகீக கவலைகள், அதுதான் உலகத்தின் கவலைகள். அப்ப வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, முள் என்ற நெருக்கம் எப்படி வருகிறதாம்? உலகத்தின் கவலையினால் வருகிறது. நாளையை குறித்ததான கவலைகள், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து என்ன செய்ய போகிறோம், இந்த கவலை நெருக்க நெருக்க என்ன ஆகுது? நம்மளால் சரியா சாப்பிட முடியாது, நம்மளால் சரியா தூங்க முடியாது, குறிப்பாய் நம்மளால் சரியா ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. வேதத்தை வாசித்துக்கிட்டே இருப்போம். இங்க சொல்லுவார், சிங்க குட்டிகள் பட்டினங்கள் வந்து தாழ்ச்சியா கிடக்கும் என்று வசனம் சொல்லும். உடனே ஐயோ, சிங்க குட்டிக்கே கர்த்தர் கொடுக்கிறாரு, ஆனா என் வாழ்க்கை இப்படி இருக்கேன், அவர் கொடுக்கிறான்னு சொல்லி அந்த விசுவாசம் வராது. ஆனா சிங்கத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார், எனக்கு கொடுக்காம இருக்கிறாரே என்று கர்த்தரை குறித்ததான முறுமுறுப்பு தான் நம்மளுக்கு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிந்து போவதற்கான காரணம் என்ன? பலவீனத்தினாலா? இல்லை. அல்லது அவங்ககிட்ட பொருள் இல்லாததுனாலயா? இல்லவே இல்லை. அவர் உலகத்தின் கவலையை குறித்து, ஆகாரத்தை குறித்து, தட்டுமுட்டுகளை குறித்ததான கவலை அவர்கள் வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, தட்டு முட்டுகளின் கவலைகள் நமக்கு தேவையில்லை. யார் அதை குறித்து கவலைப்படுவார்களாம்? தட்டுமுட்டுகளை குறித்ததான கவலைப்படுகிறவர்களுக்கு என்று வேதம் ஒரு பெயரை சுட்டுகிறது. யார் அவர்கள்? மத்தேயுவின் புஸ்தகம்
6வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யார் இவைகளை குறித்து கவலைப்படுகிறார்களாம்? யார் இவைகளை குறித்து தேடி அலைகிறார்களாம்? அஞ்ஞானிகள், புறஜாதியார். இங்கிலீஷ் வேதாகமத்தில் ஜென்டைல்ஸ் என்று போட்டிருக்கு. புறஜாதியார் அப்படின்னா தேவனை விசுவாசிக்காதவர்கள், தேவனை நம்பாதவர்கள். அவங்கதான் இரவும் பகலும் நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன குடிப்போம், நாளைக்கு நமக்கு இருக்கா இல்லையா என்று சொல்லி கவலைப்படுகிறவர்களாய் காணப்படும். இதை நாம் கேட்கும் பொழுது, அந்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுது அப்ப நம்மளுக்கு யோசனை வரலாம், அப்ப நாளைய குறித்து நம்ம கவலைப்படக்கூடாதா, அப்ப நாளைய குறித்து நாம் யோசிக்க கூடாதா என்று சொல்லி நம்மளுக்கு ஒரு யோசனை வரலாம். வேதம் சொல்லுகிறது நாளைய குறித்ததான கவலை நம்மளுக்கு இருக்கக்கூடாது, ஆனா நாளைய குறித்ததான திட்டங்கள் நம்மளுக்கு அவசியம். ஏனென்றால் நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துக்கு போய் உன் வழிகளை பார்த்து, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். கவலை என்பது வேறு, திட்டம் என்பது வேறு. நாளைய குறித்ததான திட்டம் நமக்கு அவசியம், எதிர்காலத்தை குறித்ததான திட்டம் நமக்கு அவசியம். அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த பிளான் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், நாளைய குறித்து கவலைப்படாதப்பா, அதனால நான் பெட்ல போய் படுத்துக்குவேன், நான் ஒரு அறையில இருந்தே நான் ஜெபித்துக்கிட்டு இருப்பேன், அதனால எந்த பலனும் கிடையாது. வசனம் சொல்லுது நாளைய குறித்ததான திட்டம் நமக்கு அவசியம். நீங்க திட்டம் இருந்தாதான் முதலாவது உங்களால் ஜெபிக்கவே முடியும். திட்டம் இல்லைன்னா முதலாவது உங்களால் ஜெபிக்கவே முடியாது. திட்டம் இல்லைன்னா உங்களை நீங்க படுக்கையிலே நான் படுத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படும். திட்டம் இல்லாதவர்களுக்கு வேற ஒரு பேர் சொல்லுது பாருங்க, சோம்பேறியே. அப்ப நாளைய குறித்ததான கவலை நமக்கு இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாய் நமக்கு நாளைய குறித்ததான திட்டம் இருக்கணும். நாளைக்கு அடுத்த வருஷம் பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கணும், பிள்ளைகளை எந்த வேலையில சேர்க்கணும், எந்த காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு சொல்லி இப்பயே நாம் திட்டமிடுகிறவர்களாய் காணப்படணும். அடுத்த மாசம் என்ன நம்ம செலவழிக்க போகிறோம் என்றது குறித்ததான திட்டம் நமக்கு இருக்கணும். திட்டம் போட்டு நம்ம செலவிடும் பொழுது, திட்டம் போட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில வராது. ஏனென்றால் அந்த திட்டத்தை நம் தேவ சமூகத்துல வைத்து ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவைகளுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இதுல நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு நாளையை குறித்ததான கவலை இல்லாதவர்களாய் காணப்படணும், அதே நேரத்திலே நாளையை குறித்ததான திட்டம் நமக்கு இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுது அஞ்ஞானிகள் என்று அவர்களை சொல்லுகிறது. அவர்கள் எதை குறித்த கவலைப்படுவார்களாம், நாளைக்கு என்னத்தை சாப்பிட போறோம், நாளைக்கு எதை நாம் குடிக்க போகிறோம். ஏனென்றால் நாளையை குறித்து அவர்களுக்கு பிளானே கிடையாது, அதற்கென்று அவர்கள் சேர்த்து வைக்கல. இங்க எறும்பை குறித்து வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 6:6 சொல்லுது, நீ எறும்பின் இடத்துக்கு போய் கற்றுக்கொள், அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எப்படியா 7:8 சொல்லுது பாருங்க, அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறது எறும்பின் இடத்துல கற்றுக்கொள்ளணும். எதை கற்றுக்கொள்ளணுமாம்? அதுக்கு பிரபுக்கள் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை யாராவது ஒரு பின்னாடி இருந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. யாராவது நமக்கு பிரபுவா இருந்து நீ இதை செய்யப்பா அதை செய்யப்பா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நாளைக்கு யாராவது ஒரு தலைவனா இருந்து கண்டிப்பா நீ இதை செஞ்சே ஆகுற அப்படிங்கிற அடையாளம் கொடுக்க கூடாது. அல்லது அதிகாரியாய் நமக்கு யாரும் கூடாது. கர்த்தரே நமக்கு அதிகாரியாய் இருக்கிறார், கர்த்தரே நமக்கு தலைவனாய் இருக்கிறார், கர்த்தரே நம்மளுக்கு பிரபுவாய் இருக்கிறார். அப்ப அவருடைய ஆலோசனை போல பெற்று நாம் திட்டமிடுகிறவர்களாய் காணப்படணும். மனுஷர்கள் இடத்திலிருந்து ஐயோ எனக்கு யாராவது அதிகாரியா இருக்க மாட்டாங்களா, யாராவது என்னை நடத்த மாட்டார்களா என்று நாம் மற்றவர்களுடைய உதவிக்கு காத்திருக்க கூடாது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அவர்களுக்கு அதிகாரியும் இல்லை. ஆனா கோடை காலத்துல தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சம்பாதிக்கிறதும் சேர்த்து வைக்கிற 2 வார்த்தை இருக்கு. அது நன்றாய் நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒண்ணு கோடை காலத்துல சம்பாதிக்குமாம், அறுப்பு காலத்துல சேர்த்து வைக்குமாம். சம்பாதிக்கிறது என்பது பிரயாசத்தினால் வருகிற பலன், தானியத்தை சேர்த்து வைக்கிறது என்பது அந்த பலன் வந்தது அல்லவா, அந்த பலனில எதிர்காலத்திற்கு சேர்த்து வைக்கிறதை காட்டுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலையற்றவர்களாய் காணப்படணும்னா
உலகத்தின் லௌகீகம் நமக்கு இல்லாம இருக்குன்னா ஒண்ணு நாம் தேவனிடத்துல சேரணும். ஆனா எப்படி தேவனிடத்துல சேர்ந்து கொள்ளணுமா? எறும்பை போல நாம் கற்று சேரணும். நம்முடைய பிரயாசத்தை நாம் ஓடி ஓடி பிரயாசப்படணும். அது வர்ற பிரயாசத்தை உடனே நம்ம அழிச்சு விடக்கூடாது. அது அடுத்த நாளுக்கு, கோடை காலத்துக்கு நாம் சேர்த்து வைக்கிறவர்களாய் காணப்படணும். குளிர்காலத்துக்கு அதை சேர்த்து வைக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்ப வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் கவலை நம்மளிடத்துல இருக்கக்கூடாது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போமாக. நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு திட்டம் இருக்கிறதா? அடுத்த 4 வருஷத்துல நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த ஆண்டு என்ன செய்ய போகிறோம்? அடுத்த நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற திட்டம் நம்ம இடத்துல இருக்கா? இல்ல கவலையற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? யார் கவலைப்படுவார்கள் என்றால் அஞ்ஞானிகளும் சோம்பேறிகளும் தான். இன்றைக்கு நாம் சேர்த்து வைக்காமல், இன்றைக்கு நாம் ஓடாமல், இன்றைக்கு நாம் பிரயாசப்படாமல், இன்றைக்கு நாம் சம்பாதிக்காமல் நாம் அடுத்த நாளுக்கு நாம் சும்மா இருந்தோம் என்றால் நாம் அதை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அப்ப இங்க வசனம் சொல்லுது, உலகத்தின் கவலைகள் நமக்கு அவசியம் அல்ல, உலகத்தின் கவலைகள் நமக்கு தேவையில்லை. இந்த உலகத்தின் கவலைக்கு 2 மனுஷர்களை நாம் உதாரணமாய் பார்க்க முடியும். 2 கூட்டத்தார். இந்த 2 கூட்டத்தாரை விளக்குவதற்கு நேரம் இல்லை, அந்த குறிப்பை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 19:16 நீங்க பாத்தீங்க, ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்க முடியும். 2வது மார்க்குவின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய சீஷர்களை குறித்து நீங்க பார்க்க முடியும். இந்த மத்தேயு புத்தகம் 19ல சொல்லி இருக்கிற வாலிபனை குறித்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. அவன் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான், பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறான், நித்திய ஜீவனை அடையணும்னு ஆசை இருக்கு. அதே நேரத்துல ஆஸ்தியும் அந்தஸ்தும் அவன் இடத்துல காணப்படும். ஆனா அவனுடைய முடிவை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவன் துக்க முகத்தோடு திரும்பினான். ஏன்னா அவனுக்கு ஆஸ்தியை குறித்தான நம்பிக்கை இருந்துச்சே தவிர தேவனிடத்துல சேருவதற்கான நம்பிக்கை இல்லை. இயேசு சொன்னா, இவை எல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடு, என்னை பின்பற்றி வா. அவனுடைய நம்பிக்கை கர்த்தரிடத்துல இல்ல. ஆனா அதே நேரத்துல நீங்க மார்க்குவின் புத்தகம் 6வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா சீஷர்களை குறித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற, இயேசு சொல்லுகிறார், நீங்க ஆகாரம் கொண்டு செல்ல வேண்டாம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மார்க்குவின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை குறித்து பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையாகிலும் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரித்திருக்கவும் என்று கட்டளையிட்டார். வசனம் சொல்லுது, நீங்க எதையும் குறித்து உலகத்தின் அந்த ஆகாரத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா கையில ஒரு தடியை மாத்திரம் கொண்டு போங்க, 2 ஆடைகளை உடித்து கொண்டு போங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார். இந்த சீசர்களோட முடிவை நீங்க பாத்தீங்கன்னா எந்த முடிவா இருக்கு? அவர்களுடைய முடிவு சந்தோஷத்துல கொண்டு போய் விடுங்க. அவர்களை குறித்ததான சாட்சி எப்படி இருக்குன்னா, யோவான் ஸ்நானகன் திரும்பி உயிரோடு வந்துட்டானோ என்று சொல்லி ஏரோது பயப்படுகிற அளவுக்கு அவர்கள் கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. இங்கே சீசர்கள் கொண்டு போனது என்ன? தடியும் ஆடையை உடுத்தி கொண்டு. தடி என்பது தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது, ஆடை என்பது தேவனுடைய மகிமையை காட்டுது. அப்ப தேவனோடு நாம் சேர்ந்து கொண்டோம் என்றால், நமக்கு எதிர்காலத்தை குறித்ததான திட்டத்தோடு தேவ சமூகத்திலே காணப்பட்டோம் என்றால், நமக்கு எதை குறித்ததான கவலையும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையிலே நீங்க கடந்த நாட்கள்ல நீங்கள் திட்டம் போடாமல் இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? சரி, கடந்த நாட்கள்ல திட்டம் போட மறந்துட்டோம், இன்னைக்கு அதனால கவலையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் கவலைகள் நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. வசனம் சொல்லுகிறது, நாம் கவலைப்படக்கூடாதுன்னா நாம் என்ன செய்யணுமா? நம் உலகத்தின் கவலையில இருக்கக்கூடாதுன்னா அப்பனா என்ன செய்யணும்? வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரிவியுங்கள். இங்க வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆனா தேவனிடத்துல எதை தெரிவிக்கணுமா? நம்முடைய விண்ணப்பங்கள். அதுதான் திட்டம், அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் திட்டம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்ததான திட்டம் எனக்கு இது இருக்கிறது, அடுத்த மாதத்திற்கு நான் இதை சம்பாதிக்கணும்,
அடுத்த மாதத்திற்கு நான் இதை சேர்த்து வைக்கணும், இதை குறித்ததான திட்டம் எனக்கு இருக்கு, இதை நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க உங்க சித்தத்தின்படி நடத்துங்கள் என்று தேவனுடைய கரத்துல நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் நாம் ஒப்பு கொடுத்தணும். திட்டத்தை வச்சுட்டு எப்படி இதை நடக்க போது, எப்படி இதை செய்ய போறோம், அந்த கவலை நமக்கு அவசியம் கிடையாது. நாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து திட்டம் போட வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த திட்டத்தையும் கர்த்தருடைய ஆலோசனை பெற்று நாம் போடணும். அதை நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் அந்த வழியிலே நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார். கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கவலையை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம் உலகத்தின் கவலையிலே காணப்படுகிறோம் என்றால், நாம் அஞ்ஞானிகளை போல எதை குடிப்போம் எதை உண்ணுவோம் என்கிற தட்டு முட்டுகளை குறித்ததான கவலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், இன்றைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா கவலையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எதிர்காலத்தை குறித்ததான கவலை, நாளைய குறித்ததான கவலை எல்லாத்தையும் நான் ஒப்புடைய கரத்துல படைக்கிறேன். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், என்னை நீங்க ஆசீர்வதிங்க. நம்முடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், என்னை நீங்க ஆசீர்வதிங்க. எனக்கு எதிர்காலத்தின் திட்டத்தை கொடுங்க, அதன்படி நான் ஓடுறேன், அதை நான் சேர்த்து வைக்கிறேன், அதை கொண்டு என்னை ஆசீர்வதிங்க என்று கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பாங்க. ஏன் நம்முடைய கவலைகள் எல்லாம் நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணுமா? எதனால் நம்முடைய கவலைகள் எல்லாம் விண்ணப்பங்களும் வேண்டுதலுமாய் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணுமா? வசனம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எதற்காக கர்த்தரிடத்துல நம்முடைய கவலைகளை கொடுக்கணுமாம்? அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நான் தான் என் குடும்பத்திற்காய் நான் தனியா ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நான் என் கணவனுக்காய் என் பிள்ளைகளுக்காய் என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் தனியா ஓடிக்கிட்டு இருக்கேன், அல்லது நான் தனியா பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு பணம் கொடுக்க யாருமே இல்லை, என் கணவனின் நம்பிக்கை அற்று போயிருச்சு, என் மனைவியின் நம்பிக்கை அற்று போயிருச்சு, என் பிள்ளைகளின் நம்பிக்கை அற்று போயிருச்சு, எதுவுமே எனக்கு இல்லை, நான் தனியா ஒற்ற மரமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். அது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விசாரிக்கிறதற்கென்று தேவன் அங்கு காணப்படுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அவரோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க அவர் சமீபத்துல வாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ எப்படி இருக்கிற? நீ ஏன் இன்னும் சாப்பிடல? எதற்காய் நீ சாப்பிடாம இருக்கிற? எதற்காய் நீ இன்னும் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி அவர் நம்மை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அதே நேரத்துல இன்னொரு அர்த்தத்தையும் வேதம் சொல்லுகிற, எதனால் நாம் அவரிடத்துல நம்முடைய கவலையை ஒப்பு கொடுக்கணுமா? மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அந்த வசனம் சொல்லுது, அவர்களை போல் நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னையே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரோடு சேர்ந்து கொண்டால் போதும், அவர் நமக்கு தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுது, இன்னதென்று. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்கிறது? உங்க குடும்பத்துல என்ன தேவை இருக்கிறது? உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன தேவை இருக்கிறது? உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன தேவை இருக்கிறது? அவர் நமக்கு ஒரு நியூட்ரிஷனாய், அவர் நம்மளை நடத்துகிறவராய், நமக்கு பலன் உள்ளவராய், நமக்கு சத்தியம் உள்ளவராய், அவர் நம்மளை சத்துவம் மூட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே சேர்த்து, நம்முடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்துல கொடுங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் அவரோடு சேர்ந்து கொள்வோமாக. ஐயோ, முள்ளு குத்துதே, முள்ளு நெருக்குதே என்று சொல்லி நாம் அவரை விட்டு ஓடிவிட வேண்டாம். ஐயோ, என்னை கடன்காரன் நெருக்குகிறான், நான் யார் இடத்துல போய் வாங்குவேன்னு சொல்லி இன்னொருத்தவங்க காசு வாங்கி இந்த கடன் அடைச்சிட்டு அவருக்கு கடன்காரர்களாய் நாம் மாறக்கூடாது. ஐயோ, எனக்கு இந்த லோனை அடைக்கணும்னு சொல்லி இன்னொரு லோனை எடுத்து இந்த லோனுக்கு அடைக்கிறக்கா அந்த லோனுக்கு நாம் அடிமைப்பட்டு போக கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு அநேகர் லோன் இல்லாத அநேக ஜனங்கள் இல்லை. எய்தர் அவங்களுடைய வாழ்க்கைக்கான லோனாயிருக்கும், அல்லது அவங்க படிப்புக்குரிய லோனாயிருக்கும், அல்லது அவங்களுடைய பிள்ளைகளுக்குரிய லோனாயிருக்கும், அல்லது அவர்களுடைய எதிர்காலத்துக்குரிய திருமணத்துக்குரிய லோனாயிருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பர்சனல் லோனோ ஹோம் லோனோ ஏதோ ஒரு விதத்துல லோன்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனா ஒவ்வொரு தேவ பிள்ளையை குறித்து வசனம் சொல்லுது, நாம் யாருக்கும் கடன் பட்டவர்களா இருக்கக்கூடாது. நாம் கடன் பட்டவர்களாய் இருந்தோம் என்றால் அவர்களுக்கு நாம் அடிமைகளாய் நாம் காணப்படுகிறோம். அப்படி நாம் அடிமைகளாய் காணப்பட்டோம் என்றால் வசனம் சொல்லுகிறது, அப்ப நாம் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? யாருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் நீங்க 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எலியாவை குறித்து நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தார். காகத்தை கொண்டு போஷித்தார். காகம் என்பது எப்படிப்பட்டது? நீங்க நோவாவின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா காகம் என்பது அது தன்னை குறிச்சுதான் யோசிக்கும். தனக்கு ஆகாரம் கிடைச்சா போதும், அதை எடுத்துட்டு போறது, திருடி போறதாத்தான் காணப்படும். அதுதான் காகத்துடைய தன்மைகள். ஆனா அந்த காகத்தின் வாயிலிருந்து அவர் தேவன் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து அவர் பட்சணத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். உங்களை ஏமாற்றுகிறவர்களிடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். நீங்கள் ஏமாற்றப்படுகிற இடத்திலிருந்து உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் யாரிடத்துல நீங்க வராது என்று நினைக்கிறீர்களோ அவரிடத்திலிருந்தே உங்களை போஷிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். காகத்தை அனுப்பி கர்த்தர் எலியாவை போஷித்தார். அதோடு கர்த்தர் நிறுத்தல. அவன் எசவேலுக்கு பயந்துட்டு போய் மரத்தின் அடியில என்னை கொன்று போற்றும் என்று உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுக்கு தூதனை அனுப்பி கர்த்தர் போஷித்தார். அங்கு காகம் வர முடியல, கர்த்தருடைய தூதனையே தேவன் அனுப்பினார். அதே போல் ஒரு விதவையை கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தினார். நீங்க நினைக்கலாம், இந்த சைட்ல இருந்து எனக்கு ஆதரவு வராது, இவங்கிட்ட இருந்தெல்லாம் ஆதரவு வராது. அவங்க கடினமான மனுஷங்க, இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்கே இல்ல, நாளைக்கு செத்து போக போறாங்க, அவங்க எப்படி எனக்கு ஆதரவு கொடுக்கும்? கர்த்தர் நினைத்தால் எல்லா இடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவை கொடுக்க முடியும். கர்த்தர் நினைத்தால் எல்லா இடத்திலிருந்து உங்களை போஷிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப உலகத்தின் கவலைகளை இன்றோடு நாம் உதறி விடுகிறவர்களாய் காணப்படுவோமாக. உலகத்தின் கவலைகளை நீக்கி விடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தரோடு நெருங்கிக் கொள்ளுவோம், கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளுவோம், கர்த்தரை நாம் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். நமக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். அந்த அலி என்று சொல்லுவார்கள். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அலி நிலமா இருக்கும். அந்த இடத்துல கால் வச்சா அது நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த அலி உங்களை இழுத்துக்கிட்டே போகும். சாதாரண களிமண்ல சாதாரண இடத்துல நீங்க கால் வச்சீங்கன்னா அது உடனே கால் அப்படியே எஃபோர்ட் போட்டு ஒரு ப்ரெஷ் பண்ணி அப்படி எரிச்சீங்கன்னா கால் ஈஸியா வெளியில வந்துடும், அல்லது கொஞ்சம் கஷ்டப்பட்டனாலும் வெளியில வந்துடலாம். ஆனா இந்த அலித்தரையில நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா அங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே நாம செய்யக்கூடாது, எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி அசையாம அங்க சுத்தி பார்த்து பக்கத்துல இருக்க பொருளை பிடிச்சுக்கணும். அதுக்கு பதிலா நீங்க எஃபோர்ட் போட்டு இங்கிட்டு அசைஞ்சோம்னா எவ்வளவு நம்ம அசைக்கிறோமோ அவ்வளோ நம் தரைக்குள் போகிறவர்களாய் காணப்படும். அதே போலதான் முள்ளின் நெருக்கம். நீங்க முள்ளின் நெருக்கத்துல இருந்துகிட்டு அதே முள்ளில நீங்க நம்பிக்கையை தேடினீர்கள் என்றால் அது எந்த பலனுமே கிடையாது. எப்படி இருட்டிலே நாம் வெளிச்சத்தை தேடுவோமோ அதே போல் உலகத்தின் கவலைகள் நம்மளை நெருக்கும் பொழுது உலகத்தின் கவலையிலிருந்து நம்மளை விடுவிக்கிற கர்த்தராகிய தேவனை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அவரோடு நெருங்கிக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. வசனம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வசனத்துல இயேசுவே சொல்லுகிறார். யோவான் 17, 15, 16 வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். என்றைக்கு நீங்க தேவனால் ரட்சிப்புகள் நடத்தப்பட்டீர்களோ, என்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டீங்களோ, அந்நாள் முதற்கொண்டு நீங்கள் அந்நியன் அல்ல, அஞ்ஞானியம் அல்ல, உலகத்தாரும் அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப நாம கஷ்டத்துல போனா கர்த்தர் தான் அதற்கு பொறுப்பு. நாம் உபத்திரவத்துல போனா கர்த்தர் தான் அதற்கு பொறுப்பு. நாம் கேவலத்துல போனா கர்த்தர் தான் அதற்கு பொறுப்பு. எப்ப நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளும் அப்ப அதை அவர் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார்.
அப்ப தேவ சமூகத்திலே நாம் நெருங்குகிறவர்களாய் காணப்படுவோமாக. இன்றைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமாக. இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, முள் என்பது உலகத்தின் கவலை. இரண்டாவதாக அது என்னவா? மத்தேயு 13:22 சொல்லுது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலை என்பது ஒரு பக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்பது இன்னொரு பக்கம். உலக கவலைங்கிறது ஐஸ்வர்யமே இல்லாத நிலைமை. ஆனா ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா தேவைக்கு அதிகமான மட்டும் பொருள் இருக்கிறது தான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்துல நாம் மயங்கி போதும். உலகத்தின் கவலை வரும் பொழுது நாம் தேவன் பக்கம் திரும்பணும். அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யங்கள் பெருகும் பொழுது நாம் கர்த்தரிடத்துல திரும்புகிறவர்களாய் காணப்படும். இது நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற பாடம். ஏனென்றால் நாம் ஒரு பேலன்சிங் லைஃப்ல வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே அது ஒரு பேலன்ஸ்டு லைஃப். எப்படி கயிறு மேல நடக்கும் போது பேலன்ஸா நடக்கணுமோ, இந்த சைடு சாஞ்சிடக்கூடாது, அந்த சைடு சாஞ்சிடக்கூடாது, நாம அந்த கயிறுலயே நோக்கமா இருந்து நடக்கணுமோ, அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஐஸ்வர்யம் இல்ல, எனக்கு பொருள் இல்ல, எனக்கு பண தேவை இருக்கு என்று உலகத்தின் பின் பயமோடி இருக்கக்கூடாது. அதே நேரத்துல எனக்கு எல்லாமே இருக்கு, நான் நாளைய குறிச்சு கவலை எனக்கு தேவையில்லை, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, எனக்கு சொத்துகள் இருக்கு, எனக்கு போஷிக்க ஆட்கள் இருக்கிறாங்க, என் தகப்பன் இருக்கிற, தாய் இருக்கிற, ஏன்டே பணம் நிறைய இருக்குப்பா, நான் எதை குறிச்சு கவலை இல்லை என்று சொல்லி நம்ம நினைச்ச முடிவுகளை எல்லாம் எடுத்துடக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுது, ஐஸ்வர்ய மயக்கம். ஏன்னா இதுவும் ஒரு ஆபத்தான விஷயம். எப்படி உலகத்தின் கவலை நம்முடைய சோர்வுல வைக்குமோ, இந்த ஐஸ்வர்ய மயக்கம் என்ன செய்யுமா, நம்மளை மனம் மேட்டிமையிடையே செய்து விடுமா. இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, விளக்க நேரம் அல்லதபடி நான் உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள்ள கடந்து சொல்லுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடியும். ஒரு ராஜாவை குறித்து சொல்லுகிறான், எசேக்கியாவை குறித்து சொல்லியிருக்கு. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் விநியோகமான ஆபரணங்களும் வைக்கும்படிக்கு பொக்கிஷ சாலையும், தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும், சக வகையுள்ள மிருக ஜீவன்களும் கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். இங்க என்ன நடக்குது பாருங்க, எவ்வளவு ஐஸ்வர்யம் பாருங்க, எவ்வளவு உலகத்தின் ஆசீர்வாதம். எல்லாமே இருக்கு. பொண்ணு வேணுமா பொண்ணு இருக்கு, வெள்ளி வேணுமா வெள்ளி இருக்கு, வைடூரியம் வேணுமா வைடூரியம் இருக்கு, ஆடு வேணுமா ஆடு இருக்கு, மாடு வேணுமா மாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுலயும் மேல என்ன தெரியுமா, எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்க. இவ்வளோ வந்த பின்பும் அவனுடைய இறுதி என்னவாயிருச்சா, வசனம் சொல்லுது, அவனுடைய மனம் மேட்டிமை அடைந்தது. 26வது வசனம் சொல்லுது பாருங்க, எசேக்கியாவின் மன மேட்டிமை நிமித்தம் அவன் எருசலேமின் குடிகளை தங்களை தாழ்த்தினபடியினால் என்ன நடக்குது, அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைச்ச உடனே அவனுக்கு மனம் ஏற்றி வந்து. ஆனா அதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா 25வது வசனம் சொல்லுது, எசேக்கியா தனக்காக செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல். என்ன உபகாரம், கர்த்தர் அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாருப்பா. மரணம் வந்துச்சு, அந்த மரணத்துல சாகாதபடி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆனா அதுக்கு விசுவாசம் இல்லாம, பொருள் ஐஸ்வர்யம் ஆசி வந்த உடனே, அவனுக்கு தேவையான வாழ்க்கை வந்த உடனே, அவன் ஜீவன் திரும்ப வந்த உடனே மனமேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம கையில காசு இல்லாமல் இருக்கலாம், நம்மள இடத்துல பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆசி இல்லாமல் இருக்கலாம். நீங்க கர்த்தர் இடத்துல உங்க கவலையெல்லாம் ஒப்பு கொடுங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பா. நீங்க எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாய் மாறுவீர்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வர 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 நாம் மனமேட்டிமை ஆயிடக்கூடாது, கர்த்தர் இடத்துல தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் கர்த்தருக்கு முன்பாய் பணிந்தவர்களாய் காணப்படணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொருட்கள் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் கர்த்தருக்கு முன்பாய் பணிந்தவர்களாய் காணப்படணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உலகத்தில் உயர்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் தேவனுக்கு முன்பாய் நம் முழங்கால் படியிடுகிறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இதுலதான் நம்ம தவறு செய்கிறோம். ஆஸ்தி கர்த்தர் கொடுத்துட்டாரு, என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாரு, உடனே என்ன நடக்குது, ஜெபிக்கிற நேரம் விட்டு போகிறது.
2 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஜெபிக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றேன், ஐயோ எனக்கு நேரமே இல்ல பாஸ்டர், எனக்கு நேரமே இல்ல தேவனே, நான் காலண்டர் இருக்க வசனத்தை வாசிப்போம், அடுத்து என்ன நடக்கும் அந்த வசனமும் நம்மளுக்கு கிடைக்காது. உடனே நம்ம நம்முடைய காரியத்தை பார்க்க ஆரம்பித்து விடும். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்ய மயக்கமும் ஒரு முள்ளின் நெருக்கம் தான். அந்த முள்ளின் நெருக்கத்திலே நாம் மாற்றிக்கொள்ள கூடாது. உலக கவலை மாத்திரம் முள்ளின் நெருக்கம் அல்ல, ஐஸ்வர்யத்தின் பெருக்கமும் உள்ள நெருக்கமாயிருக்கிறது. இதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், காசு இல்லாம ஊழியம் பண்ணுகிறது எவ்வளோ நல்லது. அது தேவ சித்தத்தின்படி நடக்கும். ஏன் தெரியுமா? காசு நம்ம வாழ்க்கையில இருந்தா தேவனுக்கு இதை செய்யலாமா, இந்த திட்டத்தை செய்யலாமா, நாளைக்கு இந்த கூட்டத்தை வைக்கலாமா, இந்த இடத்துல ஆலயம் தொடங்கலாமா, அப்படிப்பட்ட எண்ணம் தான் நம்மளுக்கு ஓடும். ஆனா அது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா என்று நம்மளுக்கு தெரியாது. நமக்குள்ள என்ன நடக்கும்? கர்த்தருக்காய் ஏதாவது செய்யணும்பா, நான் செய்யறேன். ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், கர்த்தருக்காய் ஏதாவது செய்கிறதை தேவன் விரும்பவில்லை. கர்த்தரை எதை செய்ய விருப்பப்படுகிறாரோ அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்றோடு அந்த வார்த்தையை நிறுத்துங்க. கர்த்தருக்காய் நான் ஏதாவது செய்யணும், அதை நிறுத்தி போடுவோம். கர்த்தருடைய சித்தம் என்ன, அவர் நம்மளை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை நாம் செய்ய பிரயாசப்படுவோமாக. மூன்றாவதாக வசனம் சொல்லுங்க, முள்ளின் நெருக்கம் என்பது என்னவாம்? சிற்றின்பங்கள். லூக்கா 8:14 சொல்லுகிறது சிற்றின்பங்கள். சிற்றின்பங்கள் என்பது என்ன? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். மார்க்கவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டும் உலகத்தின் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து. மூன்றாவதாக, உலகத்தின் கவலைக்கு நம்ம தப்பிக்கணும், ஐஸ்வர்யத்துக்கும் நான் தப்பிக்கணும். அதே நேரத்துல மற்றவர்களை குறித்ததான இச்சை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அவர்கள் நல்லா வாழ்றாங்களே, நான் ஏன் வாழல? அவங்ககிட்ட இந்த பொருள் இருக்கு, நான் இதை நான் வாங்கணும். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், அதை சொல்லி நான் செபிப்போமாக. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது எங்களுக்கு சிறுபிள்ளையில இருந்து டேடி சொல்லி கொடுத்த காரியம் என்னன்னா, எது வேணாலும் தேவன்கிட்ட தான் கேட்கணும், முதலாவது ஜெபிக்கணும், அதுக்கு பின்னாடி தான் டேடிட்ட சொல்லணும். அப்பதான் கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுத்தாதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதைத்தான் நாங்கள் கற்று வந்தோம், அதைத்தான் அம்மா இறந்தது பண்போ அதைத்தான் நாங்கள் ஜெபித்து அப்படிதான் நாங்க பெற்றுக்கிட்டு இருந்தோம். ஆனா பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது என்னுடைய அசைன்மெண்ட்டுக்கு ஒருத்தர் லேப்டாப் தரல. அவர்கிட்ட நல்ல லேப்டாப் இருக்கு, என்கிட்ட லேப்டாப் இல்லை. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் லேப்டாப் கேட்டு எனக்கு கொடுக்கலையே, எங்க அப்பா என்ன நினைச்ச எதுனாலும் எனக்கு வாங்கி கொடுக்குறாருல, நான் கேட்டா வாங்கி கொடுக்குறாருன்னு உடனே போய் நான் ஜெபிக்கலாம் இல்ல, டேடிட்ட போய் கேட்டேன், டேடி எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். ஆனா என்ன தெரியுமா, நான் எது ஜெபித்தாலும் கொஞ்ச நாட்கள், 1 வாரத்துல 1.5 வாரத்துல கிடைக்கிறது. இந்த லேப்டாப் 1 மாசம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்பதான் எனக்குள்ள யோசனை, ஏன் நம்மளுக்கு கிடைக்கல? அப்ப தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ உன்னுடைய ஆசைக்காக அல்லது உலகத்தின் காரியத்துக்காக நீ கேட்கிற, நீ தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கல. நீ முதல்ல போனது உன் டேடிட்ட தான் போன, நீ என்னிடத்துல வரல, என்னை நீ விட்டு விட்டாய். உடனே நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் புது லேப்டாப்பை தேவன் கொடுத்தார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? நாம் தேவனை நம்பி வாழுகிறவர்களா இருக்கணும். மற்றவர்கள் எதை வைத்திருக்கிறாங்களோ வைத்திருக்கலையோ நமக்கு அந்த இச்சை இருக்கக்கூடாது. அப்ப தேவ சமூகத்துல சொல்லுங்க, இச்சை என்பதும் ஒரு முள்ளாய் காணப்படுது. அந்த இச்சை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் எதை பொருளை பார்த்தாலும் நான் ஆசைப்படக்கூடாது. எனக்கு அது வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கலாம், ஆனால் அதை குறித்ததான இச்சைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. கர்த்தாவே, நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அது தேவ சித்தமாக இருந்தால் எனக்கு வரட்டும் என்று ஒப்பு கொடுப்போமாக. இப்பொழுது எல்லாரும் நம் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மை சேர்ந்து கொள்ளணும் சொல்லுங்க. தேவனே, நான் உண்மை சேர்ந்து கொள்ளணும், நம்மிடத்துல சேரணும். நீர் என்னிடத்துல வர சமீபமா இருக்கிறேன், நான் உம்மிடத்துல வர சமீபிக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் உம் பக்கத்துல வருகிறேன் ஆண்டவரே, நான் உம்மோடு சேர்ந்து கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில இந்த நெருக்கம் காணப்படுகிறது என்பது எல்லா நெருக்கத்தையும் இப்பொழுது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா. உலகத்தின் கவலையின் நெருக்கத்திலிருந்து என்னை தப்புவீம் என்று ஒப்பு கொடுங்க. ஐஸ்வர்ய மயக்கத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க. மற்றவரை சிற்றின்பத்திலிருந்து தப்பிக்கணும். மற்றவர்களை குறித்ததான மற்ற பொருட்களை குறித்ததான இச்சைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இன்றைக்கு நாங்கள் உம்மோடு சேர்ந்து கொள்ளுகிறதை குறித்து நீர் எங்களோடு இடைப்பட்ட நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மோடு சேர்க்கும் பொழுது நீர் எங்களோடு சேர்ந்து கொள்ளுகிறக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நெருக்கத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடணும். உலகத்தின் கவலைகளை நெருக்கும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிடணும் என்று கற்றுக் கொடுத்தக்காய் ஸ்தோத்திரம். இந்நாள் முதற்கொண்டு உடைய பிள்ளைகளை உலகத்தின் கவலைகள் சூழாதபடி நீர் பாதுகாப்பீராக. ஐஸ்வர்ய மயக்கம் சூழாதபடி பாதுகாப்பீராக. சிற்றின்பங்களுக்கு மற்றவைகளை குறித்தான இச்சைக்கு விலகி ஓடத்துக்கான பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலால் யாருடைய கண்கள் கருகி போயிருக்கிறதோ, யாருடைய கண்கள் தெளிவான முடிவை எடுக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறார்களோ, யாருடைய ஆத்துமா கருகி போய் ஜீவனை குறித்ததான விருத்தியில் காணப்படுகிறார்களோ, யாருடைய வயிறு கருகி போய் ஆண்டவரே எனக்கு சாப்பிட விருப்பம் இல்ல, என் வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது அவர்களுக்கு புதிய ஆவியினால் நிரப்புவீராக. நீர் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுவீராக. கொள்ளுமையும் புஷ்டியினால் அவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, குறிப்பாய் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்கள் திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. எல்லா கவலைகளையும் விசாரிக்கிற தேவனாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறபடினா, உங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறபடினா அப்படியே நீர் நிறைவேற்றுவீராக. எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும், சத்ருவின் வஞ்சனைகளுக்கும், ஐஸ்வர்ய மயக்கத்துக்கும், சிற்றின்பங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துள்ளவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.